ஹே ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் மை லிட்டில் ஹாப்பினஸ் ட்ராமாவோட 4வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இப்போ எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது தமார்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு போதையிலேயே பெட்ல இருந்து கீழே விழுந்திருப்பாங்க. ஐயோ, இவ வேற குடிச்சிட்டு என்னெல்லாம் அட்டுழியம் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டு கிட்ட போக சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டையும் பிடிச்சி எந்திரி அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தூக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து அவங்க ஃபோனுக்கு ஒரு கால் பண்றாங்க. இந்த அடி உன் ஃபோனுக்கு ஃபோன் வருது அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுத்து கொடுக்கும்போது தெரியாம வீடியோ காலை அட்டன் பண்ணிடுறாங்க. இப்ப கபோர்டு கிட்ட இருக்கிற நம்ம ஹீரோவையும் அந்த வீடியோ கால்ல அவங்க அம்மா பாத்துறாங்க. இப்ப வேகமா ஓடி போய் ஹீரோவை கபோர்டுக்குள்ளேயே போய் உட்கார சொல்லி பூட்டி வச்சுட்டு போன் அட்டன் பண்ணி அம்மா என்னமா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா இப்ப அந்த கபோர்டு கிட்ட ஒரு பையனை நான் பார்த்தனே, போய் சொல்லாத போய் காட்டு அப்படின்னு போய் சொல்லும் போது, ஐயோ அப்படிலாம் யாரும் இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீ ஓபன் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஓபன் பண்றாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவோட கால் மட்டும் தெரியுது. யாரோட கால் அது அப்படின்னு சொல்லும் போது, அம்மா அதெல்லாம் உனக்கு என்னம்மா, நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ ஹாஸ்டல் இல்லாம எதுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு எல்லாம் போற அப்படின்னு சொல்லும் போது, இல்லம்மா ஒரு ஸ்டடி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல எனக்கு ஒரு லா பத்தி ஒன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஹீரோவை கபோர்ட்ல வச்சு பூட்டினதே நம்ம ஹீரோயின் மறந்துருப்பாங்க. அவர் வேற காலெல்லாம் அப்படியே அடக்கி உடக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பாரா, செம்மையா வலிக்கும். இப்போ ஓபன் பண்ணி சாரி நீங்க உள்ள இருக்கிறதே நான் மறந்துட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அப்படியே எந்திரிச்சு நம்ம ஹீரோயினை பிடிச்சி தூக்கிடுவாரு. நீ கபோர்டுக்குள்ள கொஞ்ச நேரம் அப்பதான் உனக்கு அதோட வலி என்னன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் போய் பேசிட்டு இருக்கும்போது இப்ப காலிங் பெல் யாரோ அடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் கசின் கிட்ட நம்ம ஹீரோ போடுறதுக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாரு. இவ எதுக்கு ஒரு பையனோட ட்ரெஸ் எல்லாம் கேட்கறோம் அப்படின்னு இவனும் என்னன்னு தெரியாம எடுத்துட்டு வந்திருப்பான். இப்ப அதை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, ஆமா எதுக்காக நீ விரட்டுறக்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்ப உள்ள நம்ம ஹீரோ நடந்து போவாரு. அதை பார்த்து அப்படியே அவன் ஷாக் ஆயிடுறான். ஓ இதுக்காக தான் நீ சொல்லிட்டு இருந்தியா, அப்போ உனக்கும் என்னோட பாஸுக்கும் ஏதோ ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணா பாஸும் இவனும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது இந்த கசினும் கேட்கறான், இங்க பாருங்க பாஸ் என்னோட கசினோட உங்களுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது, எதுக்காக நீ கேட்கற, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாரு. இப்ப அவனும் அது எனக்கு தெரியும், இருந்தாலும் அவெல்லாம் வச்சுக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காகடா நீ சொல்ற இப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினோட டைரி எடுத்து வச்சுக்கிட்டு, இங்க பாருங்க அவளுக்கு ஹஸ்பண்டா வர போறவன் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவள் எழுதி வச்சிருக்கா. இந்த மாதிரி டாலா இருக்கணும், அதுக்கப்புறம் ரொம்ப கேர் பண்ணிக்கணும், என்ன பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுக்காம பேசணும், நம்ம சைடு மட்டும்தான் இருக்கணும், நம்மள நல்லா குழந்தை மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, சே பரவாயில்லையே எல்லாமே நமக்கு ஒத்து போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இவன் வந்து இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு சூட் ஆகல, சோ கண்டிப்பா அவங்கள லவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு செம்ம டென்ஷன் ஆயிருது. காரை நிப்பாட்டி இங்க இருந்து இறங்கி போடும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னும் வீடு வரலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப இறங்கி போறியா இல்ல உங்க அசைன்மெண்ட் என்ன அதிகப்படுத்துமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து இறங்கி போயிடறான். இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டு கிட்ட, எங்க பாரு எனக்கு எல்லாமே வேலைக்கெல்லாம் டைம் ஆயிடுச்சு, பிரேக்ஃபாஸ்ட்ல செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இந்த சீஃப் டாக்டர் இருக்காருல்ல, அதாவது நம்ம ஹீரோ வந்து வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல ஒரு சீஃப் டாக்டர் ஒருத்தர் இருப்பாரு. இப்ப அவர் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வர்றாரு. இங்க மாதிரி நம்ம ஹீரோ எங்கப்பா அவனை போய் கூட்டிட்டு வா, ஏன்னா அவன் மேலதான் இந்த பெரிய ஒரு கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிப்பாரு, அப்படியே மோதிடுவாரு. இப்ப ஹீரோயின் கீழே விழ போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோ பிடிச்சிடறாரு. சோ இப்போ வந்து எதுக்காக இந்த தாத்தா வந்து நம்ம ஹீரோ மேல கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த தாத்தாவை வந்து ஏதோ ஒருத்தன் ஏதோ பொய்லாம் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கூட போய் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, சோ அவன் தான். இப்ப அதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி இவங்க கட்டின மொத்த காசையுமே எனக்கு வேணும், அதாவது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, ஆனா நீங்க தான் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி என்கிட்ட நிறைய காசு வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேல கேஸ் எல்லாம் போட்டிருப்பாரு. சோ இதுக்காக இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க பேசிக்கான செலவு மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து காசு வாங்கியிருக்கோம், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டியூமர் இருக்கு, நீங்க இங்க இருந்து போக கூடாது, உங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது, எனக்கெல்லாம் எதுவுமே இல்ல, நீங்க என்னை நல்லா ஏமாத்தி என்கிட்ட இருந்து காசு வாங்கிக்கிறீங்க, அது உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப அந்த தாத்தாவும் ஃபைனலா என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல எனக்கு கண்டிப்பா என்னோட காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் ஒரு வீல் சேர்ல அவங்க தாத்தாவை பிடிச்சி தள்ளிட்டு வந்துட்டு இருப்பான். இப்ப இந்த தாத்தா வந்து நம்ம ஹீரோவை பார்த்து, சாரி சார் உங்களை வந்து நான் டிஸ்டர்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நீங்க சொல்லுங்க யாரு நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ ஃபர்ஸ்ட் சீன்ல ஏர்போர்ட்ல ஒரு தாத்தா வந்து தும்மிக்கிட்டே மயங்கி விழுந்திருப்பார்ல, நம்ம ஹீரோயின் தான் காப்பாத்திருப்பாங்க. சோ அந்த தாத்தா தான் இது. இப்போ உங்களாலதான் நான் உயிர் பொழைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கேட்பாங்க. இப்போ ஹீரோயினுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டை கொடுத்து இதை கண்டிப்பா அந்த பொண்ணு கிட்ட மறந்துடாம கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அதை போட்டோ எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு, இந்த மாதிரி மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ அங்க கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயின் இந்த தாத்தா கிட்ட எப்படியாவது பேசி மனசை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து தாத்தா நீங்க ஒரு கம்பெனியை நம்பி இருக்கீங்களே, அந்த கம்பெனி வந்து ரொம்ப சீட்டிங்கான கம்பெனி, நிறைய பேரை ஏமாத்தி இருக்காங்க, கண்டிப்பா அங்க நீங்க எவ்வளவு பணம் போட்டாலும் உங்களுக்கு ஆசையை காமிச்சு அந்த பணத்தை எல்லாம் அவங்க புடுங்கிடுவாங்க, ஆனா இங்க உங்களோட உடம்புக்காக மட்டும்தான் நாங்க பணம் கேட்டு உங்களை தான் நாங்க குணப்படுத்துறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, சீட்டிங் கம்பெனி அதெல்லாம் ஒண்ணு சீட்டிங் கம்பெனி கிடையாது, நீங்க தான் சீட்டிங், இந்த ஹாஸ்பிட்டலே சீட்டிங், நீங்க தான் சீட்டிங்லேயே இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் இதுக்கு மேல இங்க எல்லாம் பேசினா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவங்களும் ஹோட்டல் வேற போயிருச்சு, அது வேற எல்லாமே அப்பானாலதான் கஸ்டமர்லாம் வந்தாங்க, அடுத்து நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ரியலா கஸ்டமர்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அப்படியே எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு
வச்சு கடவுள்கிட்ட எல்லாம் போய் வேண்டுவாங்க, கடவுளே தயவு செஞ்சு என்னோட பிசினஸ் நல்லபடியா போகணும், எனக்கு நிஜமாலுமே கஸ்டமர்ஸ் எல்லாம் வரணும், என்ன பிடிச்சி வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வேண்டிட்டு இப்ப கடைக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற அந்த சேரு பெஞ்ச் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹலோ ஹலோ என்ன பண்றீங்க, கடையை காலி பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் யார் உங்களை எடுக்க சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க பாருமா உங்க அப்பா தான் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அப்படியே டென்ஷன் ஆயிட்டு இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்களே, சோ அதாவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க. அந்த பையனுக்கு கால் பண்ணி இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணா அந்த பையன் எடுக்கவே மாட்டான். இப்ப அவன் இருக்கிற இடத்துக்கே போயிடுறாங்க. அங்க பார்த்தா அந்த பையன் இன்னொரு பொண்ணோட இருக்கான். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு செம்ம கோவம் வந்துருது. இங்க பாரு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா இது என்னோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணு கிட்ட போ சொல்லிட்டு இப்ப எதுக்காகடா என்ன ஏமாத்தின அப்படின்னு சொல்லி இது மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமா இங்க பாரு நீ வந்து எப்பயுமே உன்னோட வாழ்க்கை தான் முக்கியம், சுயநலமா தான் நீ யோசிப்ப, நீ மத்தவங்களுக்காக எதுவுமே யோசிக்க மாட்டேன், உன்னோட பிசினஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கும் நீ எல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு சில பினான்சியலா உதவி பண்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க, நீயும் கரெக்டா இருந்த, அதனாலதான் உன்கிட்ட காசு வாங்கி வாங்கி நான் உதவி பண்றேன். ஆனா இப்போ உனக்கே நான் காசு தர மாதிரி இருக்கு, அதனால இதுக்கு மேலேயும் உன்னால என்னால கண்டினியூ பண்ண முடியாது, நீ கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போவான். இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட ரிலேஷன் இருக்காருல, அதாவது வான். சோ அவரு வந்து ஒரு புக்கு கம்பெனில ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்றதுக்காக ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அவரும் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துல இந்த ஃப்ரெண்ட் அழுவுறத பாக்குறாரு. வந்து பார்த்துட்டு இங்க பாரு நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, யாராது அப்படின்னு பார்த்துட்டு, நீயா, சரி ஓகே நான் அழுவுறது யாரும் பார்க்காம மட்டும் பாத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப ரெண்டு பேருமே அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஃப்ரெண்டோட கையில வந்து யாரோ கடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க தான் நேத்து போதையில நம்ம வானை போட்டு கடிச்சிருப்பாங்க. இது யார் கடிச்சோம் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரெண்டும் கேட்கும்போது நம்ம வான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல இல்ல அது ஒரு நாய் தான் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப இந்த பக்கம் மத்தியானம் வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிட்டு இருப்பார்ல, சோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சாப்பிடுற இடத்துல. இப்ப ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் வரவே இல்லை. இப்ப ஹீரோவோட கோ டாக்டர் ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. சோ அவர் வந்து உட்காந்து அந்த சாப்பாடு சாப்பிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோட்ட சொல்றாரு, இங்க பாரு வர வர நீ ஒன்னும் ஆளே சரியில்லையே, உனக்கு என்னாச்சு அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, இன்னும் எதுக்காக ஹீரோயின் வராம இருக்கா அப்படின்னு சொல்லி அவரு பாட்டிக்கு அங்க இருந்து எந்திரிச்சு போறாரு. இப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாங்களே இந்த சோ அப்படின்னு சொல்லிட்டு, சோ அவங்க வந்து உட்காடுறாங்க. இப்ப வர வர அவன் சரியே இல்ல அப்படின்னு இந்த கோ டாக்டரும் இந்த சோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சோவும் நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்கும்போது இவரு பாத்திக்கு ஹீரோயினா காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடிட்டு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கும்போது, அது எனக்கு தெரியலப்பா, ஆனா அவன் லேப்டாப் கூட ஆன்ல தான் இருக்கு, வேணா போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது இப்ப இவரு அந்த லேப்டாப் ஓபன் பண்ணி பார்த்தா இந்த கெமிக்கல்லாம் கண்டுபிடிக்கிற ஒரு கம்பெனி இருக்கும்ல, அதாவது இந்த வயசான தாத்தா வந்து ஏமாத்திட்டு இருப்பாங்களா ஒரு கம்பெனி. சோ அந்த கம்பெனியை பத்தி ஆல்ரெடி இவங்க நிறைய சர்ச் பண்ணி பார்த்திருப்பாங்க. ஆல்ரெடி அங்க போயிருக்கா, இப்பயும் கண்டிப்பா அங்கதான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அவ ஆபத்துல இருக்கா, அவளை காப்பாற்றணும் அப்படின்னு இங்க நம்ம ஹீரோ பதட்டப்படுறாரு. இங்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நினைச்ச மாதிரியே அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. இப்ப அந்த இடத்துல இருக்கிற எல்லா வயசானவங்களையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, அவனுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா இங்க நாங்களே மெடிசன் எல்லாம் கொடுக்குறோம், உங்க உடம்பு சீக்கிரம் குணமாயிரும், ஹாஸ்பிட்டல்ல நீங்க போய் நிறைய காசை நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ண அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்போ உங்களோட பேசிக் அமௌண்ட் மட்டும் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த QR கோட் எடுத்து காமிச்சிட்டு இருப்பான். ஆனா அந்த QR கோட்ல எதுவுமே ஸ்கேன் ஆகாது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அந்த QR கோட் எடுத்து இவங்க ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க, அதனால ஸ்கேன் ஆகாது. இப்ப சரி ஓகே நீங்க ஸ்வைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மிஷின் எடுத்து கொடுக்கும்போது அதுவும் ஒர்க் ஆகாது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த பின்னாடி இருக்கிற செல் எல்லாம் புடிங்கிருப்பாங்க. இப்போ ஒரு சேர் கடையில் உட்காந்துக்கிட்டு, இந்த கம்பெனி நம்பாதீங்க, இவங்க நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க, இங்க வந்து பணம் போட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்க போன் கூட எடுக்க மாட்டாங்க, உங்களை ஏமாத்திட்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மைக்ல வந்துகிட்டு இருக்கு. யாரா இது, யாரா இப்படி பேசிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லா ஆட்கள் தேடிட்டு இருக்கும்போது கடைசியில நம்ம ஹீரோயினை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ தான் பேசிட்டு இருக்கியா, அன்னைக்கு ஆள் தெரியாம நீ வரும்போதே உன்னைய இங்க இருந்து விட்டுருக்க கூடாது, பாவன்னு சொல்லி விட்டா நீ தான் எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த சேர் எடுத்து அப்படியே நம்ம ஹீரோயின் அடிக்க வரும்போது இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோ வந்துருவாரு. வந்து அந்த அடி அப்படியே அவரோட முதுகுல வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு இப்ப அங்க இருக்கிற எல்லாத்தையுமே போலீஸை கால் பண்ணி மாட்டி விட்டுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து, இங்க பாரு இங்கெல்லாம் வராதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இப்ப நான் மட்டும் வரலைன்னா உன்னை என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நான் சொன்னா கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இங்க பாருங்க நீங்க என் மேல அக்கறை வச்சிருக்கீங்க ஓகே, ஆனா நான் அந்த மாதிரி நிறைய பேர் மேல அக்கறை வச்சிருக்கேன், எனக்கு மத்தவங்க எல்லாம் கஷ்டப்படுறது பார்த்தா என்னால தாங்கிக்க முடியாது, அவங்களுக்கு ஒரு துன்பம் என் முன்னாடியே நடக்குதுங்கிறப்போ அதை நான் எப்படியாவது தடுத்தே தான் தீர்வேன், அதனாலதான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவாலையும் எதுவுமே பேச முடியல, இவ்வளவு நல்லவளா இருக்காளே அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பாரு. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ரிலேஷன் அந்த வானை காமிக்கிறாங்க. வானும் கையில ஒரு புக்கை வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஆர்டிகல் எழுதியிருப்பாரு. சோ அதை பப்ளிஷ் பண்றதுக்காக ஹோட்டல்ல மீட் பண்ணி ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் வந்து இதை மாத்து அதை மாத்தினாதான் இதெல்லாம் சக்சஸ் ஆகும், இல்லைன்னா ஃபெயிலியர் ப்ராடக்ட் ஆயிரும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது எப்படி நம்மளோட கருவையே மாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவரு கனவையே சிதைக்கிறாங்களே, எப்படிதான் நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னு இவர் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப இந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் உட்காந்து இருப்பாங்க. அவங்களும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ ரொம்பவே ஒரு ஜென்டில்மேன், நேத்து என்னைய காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது, இங்க பாரு நீ என்னோட கதவையே உடைச்சிருக்க, சோ அதை நீ தான் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வானும் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ வான் கையில ஒரு புக் இருக்குல்ல, அந்த புக் எடுத்து இவங்களும் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அங்க கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. இவங்க வந்து அந்த ஃபேக் கம்பெனி மேல ஒரு கேஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வரும்போது இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு சரியா வலிக்குது, எனக்கு வந்து ஹெல்ப் பண்றியா, மருந்து போட்டு வரியா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நீயே போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி
சொல்லிடுறாங்க. இப்போ அவரும் அப்படியே கஷ்டப்பட்டு மருந்து போடுற மாதிரி அப்படியே வலிக்குது அவருக்கு, அப்படியே கத்துறாரு. ஐயோ நிஜமாலுமே உனக்கு வலிக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் போய் மருந்து போடும்போது கத்தவே மாட்டுறாரு. என்ன அப்படியே கத்துனா இப்போ என்ன உனக்கு சத்தமே வரலையா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் சும்மா தான் கத்துனேன், நீ என் மேல கேர் எடுத்துக்கிறியா இல்லன்னு பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயின் என்னடா இது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்க. ஸோ ரெண்டு பேருமே அப்படியே ரொமான்டிக்கா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இந்த 4வது எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ தேங்க்யூ, பை.